விஐபி முதல் பாகம் ரகுவரன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் என் மனசுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் மனசுக்கும் ஆந்திர மக்கள் மனசுக்கும் கூட ரொம்பவும் ஒரு நெருக்கமான ஒரு கதாபாத்திரமாக அமைந்தது. அது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், மிகவும் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக எங்களுக்கு அமைந்தது. அந்த கதாபாத்திரத்தையும் அந்த கதாபாத்திரத்துடன் சம்பந்தப்பட்ட மற்ற கதாபாத்திரங்களையும் அப்படியே விட்டு போக கொஞ்சம் மனசு கேட்கவில்லை. அதனால் இரண்டாம் பாகம் எடுக்கும் எண்ணம் எனக்குள் வந்தது. இப்போ இரண்டாம் பாகம் முதல் பாகம் வந்து எல்லாமே ஒரு முடிவு இருக்கிறதுனால இரண்டாம் பாகம் எழுதுவது கொஞ்சம் ஒரு சவாலான விஷயமாக இருந்துச்சு. ஆனால் கரெக்டான ஒரு விஷயம், ஒரு ஸ்பார்க் கிடைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு. இப்போது சரியாக கொடி படத்தோட படப்பிடிப்பில் இருந்தப்போ அதற்கான ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைச்சிது. அதுதான் இப்போ விஐபி 2 உங்கள் முன்னாடி இருக்குது. நாங்கள் தானு சார், பரந்தாமன் சார், சௌந்தர்யா, நாங்கள்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றா சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிற, என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன எங்களுக்குள்ள ஒரு 2-3 விஷயங்கள் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அப்போது ஃபைனலாக நாங்கள் முடிவு பண்ண எல்லோரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் விஐபி 2 பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி இந்த படம் இன்னும் 20 நாளில் ரிலீஸ் ஆகுது. ஜூலை 28 ரிலீஸ் ஆகுது. ரொம்பவும் ஒரு நர்வஸ்னஸ் கலந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். கஜோல் மேடம் 20 வருஷம் கழித்து விஐபி மூலமாக தமிழ் சினிமாவுக்கு திரும்பி வராங்கிறது எங்கள் டீமுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். அவங்க பெரிய லெஜண்ட். எனக்கு தெரிஞ்சு நான் 10th +1 படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் மின்சாரக்கா நான் வரும்போது. அன்றைக்கி நான் திரையில் அவங்கள பார்த்து ஷானை போலவே நானும் பேபான்னு பார்த்து பிரமிச்ச ஒரு நடிகை. அப்படி ஒரு திறமையான ஒரு நடிகை. அண்ட் அந்த வெண்ணிலவே பாட்டெல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது. ஸோ it was very fascinating to share screen space with her. It was a very surreal experience. பட் இந்த மாதிரி ஒரு திறமையான நடிகையோட வந்து நீங்கள் திரையில் கேமரா முன்னாடி நடிக்கும் பொழுது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ஒரு ஸ்டெப் மேலே என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் வசுந்தராவா என்னால் அவங்கள தவிர வேறு யாரையுமே இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியல. விஐபி 2 நிற்காமல் 3-4 போகும். 3 கண்டிப்பாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 4 தெரில. 3 எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் 4 இவங்களை வச்சுக்கலாமா இல்லை கொண்டுடலாமான்னு முடிவு பண்ணோம். ஸோ இது இப்போதைக்கு. அண்ட் எடிட்டர் பிரசன்னா, இந்த படத்தோட ஸ்ட்ராங் பில்லர்ஸில் வந்து எடிட்டர் பிரசன்னா ஒருத்தர். அண்ட் எடிட்டர் பிரசன்னா பற்றி நான் பவர் பாண்டியிலேயே நிறையா பேசியிருக்கேன். ஸோ அதனால் நான் வளவல நிறையா சொல்ல விரும்பலை. I'm just going to thank you, Prasanna, for your cuts and for such amazing trailers that you've been giving me continuously. Mari trailer cut பண்ணது இவர்தான், பவர் பாண்டி ட்ரெய்லர் கட் பண்ணது இவர்தான், இப்போ விஐபி 2 ட்ரெய்லர் கட் பண்ணது இவர்தான். இல்லை படமும் அவர் தான் பண்ணார். பட் அந்த ட்ரெய்லர்லாம் ரொம்ப பெரிய ஹிட்டு அப்படிங்கிறதுனால அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ படமும் ரொம்ப இப்போ கூட கொஞ்ச நேரம் முன்னாடி கஜோல் மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க, the edit is super fine அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ thank you for such fine cuts. And Sean Roldan, can I say brother? Sean Roldan வந்து 10 big compliments about Sean Roldan. First, he's a great human being. மிக சிறந்த மனிதன். நான் சந்தித்ததில் ஒரு டாப் 3 மனிதர்கள் ஒருத்தரை கூட என்னால் சொல்ல முடியும். மிக மிக சிறந்த ஒரு மனிதன். 2, ஒரு பெரிய ஃபிலாசபர். அவரோட ஃபிலாசபிஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். இஸ் அ கிரேட் ஃபிலாசபர் ஆக்சுவலி. அவர் வயசுக்கும் அவர் சொல்கிற ஃபிலாசபிஸ்க்கும் சம்மந்தமே அப்படி தத்துவங்கள் வந்து பயங்கரமாக சொல்லுவார். சம்டைம்ஸ் பயங்கரமாக குழப்பி அப்செட் ஆக்கி விட்டுரும். சம்டைம்ஸ் ஒரு தெளிவை கொடுக்கும். சம்டைம்ஸ் இந்த ஆள்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். ஸோ அப்படி ஒரு ஃபிலாசபர். ஓகே, நான் இங்கேருந்து நான் ஆங்கிலத்தில் எல்லாருக்கும் புரியணுங்கிறனால கண்டினியூ பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அது ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே இல்லை ஏதாவது சொன்னீங்கன்னா ஓகே. ஸோ தேங்க்யூ சார், நீங்களா தலையாட்டினீங்களே. இது எத்தனை சொல்லியிருக்கேன்? 2-3
ரெண்டு கேட்டு வாங்கிறீங்களா? கரெக்டாக, ரெண்டு மிக சிறந்த ஃபிலாசபர். தேர்ட் திங் இஸ் தட் ஷான் knows world politics like anything, and he can talk about any topic in any field and in anywhere in the world and about anybody, and he will give you knowledge so wide enough. Sometimes you'll have to just tell him shut up enough. So it's that kind of knowledge that he has. So that's really amazing about him. That's 3. Really it has to be 10, ma'am. Can it be 5? Yeah, I'm going to stick with 5. And 4 is, இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. 4, அவர் ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம்தான். ஒரு மிகப்பெரிய நோ மேம், ஐம் நாட் சர்ச்சிங் ஃபார் த ரைட் வேர்ட்ஸ், கேன் பி ட்ரிக்கி. ஸோ 4th என்ன அப்படின்னா, ஹீ கம்ஸ் ஃப்ரம் அ வெரி வெரி பிக் லீனியேஜ். ஒரு எழுத்தாளர் சாண்டிலியனுடைய பேரன். இதை நான் சொல்கிறது கூட அவர் விரும்ப மாட்டார். ஏன்னா அவருடைய பேரன்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் ராகவேந்திராங்கிற அவருடைய பேரை ஷான் ரோல்டன் அப்படின்னு மாற்றிக்கிட்டு அடிப்படை இடத்துலேருந்து ஆரம்பித்து பல ஊர்கள், பல கிராமங்கள், உலகத்தில் பல இடங்கள் ட்ராவல் பண்ணி பல இசையை பார்த்து அவங்களோட இருந்து கற்றுக்கிட்டு இங்கே வந்து தெரிஞ்சது கொஞ்சம் தான், தெரியாதது ரொம்ப நிறையா அப்படிங்கிற ஒரு பழைய ஃபிலாசபியாக இருந்தாலும் அதை வந்து அது எவ்வளோ முக்கியம், எவ்வளோ இம்பார்ட்டண்ட், எவ்வளோ தேவை ஒரு கலைஞனுக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எனக்கும் நிறைய பேருக்கும் அவர் சுற்றி இருக்கிறவங்க புரிய வச்ச ஒருத்தர். ஸோ அந்த ஒரு முயற்சியை நான் இங்கே பாராட்டுறேன் ஷான் ரோல்டன். அண்ட் 5வது, இந்த இசைக்கலைஞன் நிச்சயமாக தேசம் திரும்பி பார்க்குற ஒரு இசைக்கலைஞனாக இருப்பார். இது என்னுடைய ப்ரிடிக்ஷன். அண்ட் நிச்சயமாக இது வரைக்கும் நான் கரெக்டாக தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். நான் தேடி போன டேலண்ட்ஸ் என்றைக்குமே கரெக்டாக தான் இருந்திருக்கு. நிச்சயமாக இந்த டேலண்ட்டும் அப்படி தான் இருக்கும். நான் அதை உறுதியாகவே சொல்கிறேன். இன்னொரு 2-3 இயர்ஸில் அவர் நமக்கு கொடுக்க போகிற பாடல்கள் ரொம்பவும் ஒரு பொக்கிஷமாக கருதப்படும். இது ஷான் ரோல்டன். அண்ட் சமுத்திரகனி சார் அண்ணன் சொல்கிறா தம்பி வரேன் அப்படின்னாரு, அவ்வளோதான். வேறு எதுவுமே அதுக்கு மேலே எனக்கும் அவருக்கு ரிலேஷன்ஷிப் பற்றி நான் என்ன சொல்லணுன்னே எனக்கு தெரில. நான் வாங்கினேன் எப்போண்ணே, அது ஒரு படம் இருக்குப்பா, அதெல்லாம் விட்டு வாங்கினேன், சரிடா வரேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவுமே நாங்கள் பேசிக்கல. என்ன அதெல்லாம் சரியான முறையில் இந்த என்ன சொல்கிறது, இந்த அண்ணன் தம்பிங்கிற உறவு வந்து ஸ்ட்ரெயின் ஆகாத இடத்துல கரெக்டாக நடக்குது. ஸோ தட்ஸ் இப்போ காலாலையும் நடிக்கிறாரு, சூப்பர் பொறாமையாக இருக்கு அவரை பார்த்தா. ஸோ ரொம்ப ஹாப்பி. கனியண்ணா இருக்கிற இடம் வந்து ஒரு மிகப்பெரிய எனர்ஜியாக இருக்கும், ரொம்ப ஒரு ஹாப்பியான இடமா இருக்கும். பார்ட் 1ல் கனியண்ணாவை நான் போய் பார்த்து பேச போகிறேன்னு நான் வெற்றிமாறன் சொல்லும்போது வெற்றிமாறன் சொன்னார், அந்த ஆள்கிட்ட ஒரு எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜியை இந்த படத்துக்கு வந்து தானாக சேர வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொன்னார். பார்ட் 2 வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் கனியண்ணன். இன்னும் படத்தில் வேலை செஞ்ச எல்லாருமே, இங்கே இருக்கிறவங்க இல்லாதவங்க, அம்லா பால், விவேக் சார் இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. பார்ட் 1 விட எனக்கு என் பர்சனலாக பார்ட் 1 விட எனக்கு பார்ட் 2ல் அவரோட ஹியூமர் எனக்கு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஒர்க்காக இருக்குது. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் டு see how audience are going to react for him and his track. and தங்க புஷ்பம் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ I'm very happy about that as well. and everybody else எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்கு எனக்கு தேங்க்ஸ். மற்றபடி எனக்கு வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஜூலை 28 ரிலீஸ் ஆகுது. இது எனக்கு டபுள் போனஸாக இருக்குது, என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஸோ நிச்சயமாக ரசிகர்களுக்கும், என்னோட ரசிகர்களுக்கும், சினிமா ரசிகர்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு அதான் சினிமா ரசிகர்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் நிச்சயமாக இந்த படம் போய் சேரும். அவங்களுக்கு பார்ட் 1 இந்த படமும் பிடிக்கும்னு நம்புகிறேன். கடைசியாக படத்துடைய இயக்குனர், இது வந்து அபிஷேக் ரொம்ப அழகாக சொன்ன மாதிரி பார்ட் 1ல் வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு மிடில் கிளாஸாக ஒரு சிம்பிளான படமாக இருந்தது. அதை வந்து இது ஒரு என்ன சொன்னீங்க, பணக்கார ஒரு ஃபேஸ் லிஃப்ட்னா அந்த மாதிரி ஏதோ அப்படின்னு என்னன்னு தெரியல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார் அபிஷேக். தட்ஸ் அ வெரி குட் அப்சர்வேஷன் அபிஷேக். எஸ், திஸ் ஃபில்ம் needed a bigger world. Vasundhara's world is a very big world. With your permission, I'm going to talk a little bit about Vasundhara's world. So Vasundhara's world needed something like the Vasundharaவின் ஒரு உலகம் அந்த மாதிரி ஒரு உலகமாக இருந்தது, ரொம்ப பெரிய ஒரு உலகமாக இருந்தது. அந்த ஒரு பெரிய உலகத்துக்குள்ளே இந்த ஒரு சின்ன
பொறியாளன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தான் ரொம்ப சுருக்கமாக இந்த கதை. ஸோ அந்த மாதிரி ஒரு பிக்னஸும் ஒரு கிராண்டியரும் தேவைப்பட்டதுனால மட்டும்தான் வச்சுருக்கோமே தவிர ஃபோர்ஸ் பண்ணி வைக்கலை. இன்னொன்று பார்ட் 1ல் இருந்த நீங்கள் சொன்ன அந்த எளிமையும் அந்த சிம்பிளிசிட்டியும் கொஞ்சம் கூட பார்ட் 2ல் மிஸ் ஆகாது. விஐபி பார்ட் 1 அந்த படத்துடைய கதை, அந்த படத்துடைய எமோஷன், அந்த படத்துடைய கதாபாத்திரங்கள் நடந்து கொண்ட விதம், ரகுவரனுக்கு அப்போ வேலை இல்லை, அவன் ஒரு யூத்து, அவன் ஒரு யங்ஸ்டர், அவனுடைய பல்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு அனிருத் கிட்ட இருந்து கிடைச்சது அந்த டைமில். அந்த கதைக்கான சத்தங்களும் இசையும் அந்த கதைக்கான சென்சிபிலிட்டிஸும் அன்னைக்கு அனிருத் கிட்ட இருந்து எனக்கு கரெக்டாக கிடைச்சது, கரெக்டாக இருக்கும்னு எனக்கு அப்போ தோணுச்சு. பார்ட் 2ல ரகுவரன் ஒரு கல்யாணம் ஆனவர், எல்லாருமே வந்து எமோஷ்னலாக ஒரு தாயை இழந்தவர், ஒரு தந்தை வந்து தாயாகவும் தந்தையாகவும் ஒரு வீட்டை பார்த்துக்கிறவர், இந்த மாதிரி எல்லாருமே எமோஷ்னலாக மெச்சூராக இருக்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிறாங்க. எனக்கு வேற விதமான ஒரு சத்தமும் வேற விதமான ஒரு இசையும் வேற விதமான ஒரு சென்சிபிலிட்டிஸும் இந்த கதைக்கும் இந்த கதை களத்திற்கும் நடக்கும் உலகத்திற்கும் இருந்தால் நல்லா இருக்கும்னு சௌந்தர்யாவும் ஃபீல் பண்ணாங்க, நானும் ஃபீல் பண்ணேன். அதனால தான் அதே மாதிரி நம்ம பார்க்கும் விதமும் வேல்ராஜ் வழக்கமாக வேல்ராஜ் பண்ணுவார், பட் வேல்ராஜ் இல்லாமல் வேற ஒரு விதமாக வேற ஒரு உலகம் புதுசாக வரப்போகுது, வசுந்தராங்கிற ஒரு உலகம் புதுசாக வரப்போகுது. அதனால வேற ஒரு கோணத்தில் நம்ம இந்த உலகத்தை பார்த்தாலும் நல்லா இருக்குங்கிறதுனால தொழில்நுட்ப கலைஞர்கள் 3 பேருமே சீஃப் டெக்னீஷியன் சொல்லப்படுற 3 பேருமே வந்து அதனால தான் வேற வேற எசன்ஸ் வேணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். வேற எதுவும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. 3-4ல் வந்து யார் மியூசிக் டைரக்டர் 3 எழுதி முடிச்ச உடனே அந்த படத்துக்கான சென்சிபிலிட்டிஸ்க்கு எனக்கு ஷான் ரோல்டன் தான் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஷான் ரோல்டன் தான் போவேன். இல்லை அனிருத் இருந்தால் அதுக்கு பெட்டர்னு தோணா அனிருத் கிட்ட போவேன். அந்த கதை எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இங்கே சொல்ல வேண்டியது என்னன்னா, பார்ட் 2 எழுதி முடிச்சு நாங்கள் இதை பண்ண போகிறோம் எடுக்க போகிறோம்னு முடிவு பண்ணதுக்கப்புறம், ஏன்னா இது நிறையா இதை பற்றி பேசுறதுனால நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். பார்ட் 2 எடுக்க போகிறோம்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஷான் தான் அதுக்கு இசையமைக்க போறாருன்னு பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் டிஸ்கஷனில் உட்காரும்போது நான் சொன்னேன், பார்ட் 1 வேற உலகம், பார்ட் 2 வேற உலகம். ஸோ அதுல இருந்த எந்த இசையும் இதுல வேண்டாம், புதுசா ஒரு உலகத்தை உருவாக்கும் அப்படின்னு நாங்கள் பேசும்பொழுது ஷான் சொன்னாரு, இல்லை சார், பார்ட் 1 இருக்கிற அந்த உலகத்தை நினைவு கூற வேண்டிய விஷயங்கள் பார்ட் 2ல கண்டிப்பா இருக்கணும், அது மஸ்ட். அதுல இருந்து அந்த கீ தீம்ஸ் 3-4 தீம் மட்டும் நிச்சயமா உபயோகப்படுத்தணும்னு இன்சிஸ்ட் பண்ணதே ஷான் ரோல்டன் தான். தமிழ்னு ஒத்துக்கிட்டீங்களா? ஏன்னா இப்போல்லாம் வந்து நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது வெளில வந்து நான் தமிழன். ஸோ அதனால முதல்ல அதுக்கு ரொம்ப நன்றி. வேஸ்ட் ஏட்டிய தமிழன் தான் ஒத்துக்கிறேன். ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க, 3 மொழியில் ரிலீஸ் ஆகுது. வர்த்தக ரீதியாக ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான். பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை, வர்த்தக ரீதியாக ஒரு சில விஷயங்களுக்கு அந்த இடம் சரியானதாக இருந்தது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன். நான் அப்போ வந்து பிரசல்ஸில் ஷூட்டிங்கில் இருந்தேன், ஆங்கில படத்துக்காக பிரசல்ஸில் ஷூட்டிங்கில் இருந்தேன். அங்கேருந்து வந்து போக என்னுடைய நேரமும் என்னுடைய ஃப்ளைட் டைமிங்கும் கூட அங்கே வர ஃப்ளைட்டுக்கு மட்டும்தான் கரெக்டான டைமிங் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அன்றைக்கி நைட்டை நான் திரும்பி போனேன் படப்பிடிப்புக்காக. ஸோ அந்த டைமிங் வந்து சென்னை வர ஃப்ளைட் டைமிங் எதுவுமே கிடைக்கல. அதுவும் ஒரு காரணம், அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இது மாதிரி நிறையா காரணம் இருக்குது. இந்த கதையை நான் ஏன் வெற்றிமாறன் கிட்ட சொல்லணும்? அவர் சப்போஸ் இயக்கணும்னா நான் நிச்சயமா அவர்கிட்ட சொல்லியிருப்பேன். பட் அவர் நிச்சயமா இந்த மாதிரி படங்கள் இயக்குறது அவர் ஸ்டைல் இல்லை. அவர் ஸ்டைல் என்ன ஃபில்ம் மேக்கிங் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எல்லா படம் அவருடைய இயக்கங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. ரொம்ப ஒரு உலக ரீதியான ஒரு படங்களை இயக்குறவர். ஸோ ஒரு ஐடியாவாக நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அவர்கிட்ட அதுக்கு மேலே இப்போ என்னால் நேரம் எடுத்துக்க முடியல. ஏன்னா அவர் வடச்சென்னை ரொம்ப முழுக்க ஒரு வடச்சென்னையிலே இருக்காரு அண்ட் எவ்ரி செகண்ட் அதுலேயே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அது அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால நான் அவருடைய நேரத்தை எடுத்துக்க விரும்பலை, அதனால சொல்லலை. விஐபி உலகத்தை சார்ந்த ஒரு சில இசை மட்டுமே முதல் பாகத்திலேருந்து எடுத்து 2ஆம் பாகத்தில் உபயோகப்படுகிறது. மற்றபடி எல்லாமே வந்து புதுசாக கம்போஸ் பண்ண மியூசிக்காக தான் இருக்கும். பாடல்களும் சரி, பின்னணி இசையும் சரி. நான் சொல்கிறது என்னென்னா, அந்த முதல் பாகத்தை நினைவு கூறக்கூடிய இசைகள் அது ஒரு 3-4 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்ட் 2ல யூஸ் பண்ணுறோம். பாக்கி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கம்போஸ் பண்ணதாக தான் இருக்கும். எனக்கும் ரொம்ப ஆசை தாங்க, இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது, எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? அவங்கவுங்க தலையில் எழுதி இருக்கணும்ல. வந்தார், சொல்கிறாரு, தம்பி கிம்பிங்கிறா போய் நடிச்சிட்டாரு. அதை பற்றி கேட்டால் பதில் கூட சொல்ல மாட்டேன். ஃபோனாவது முந்தியெல்லாம் பண்ணுவார், இப்போ அதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் வந்து அண்ணன் ஒரு 10 வாட்டி பிடிச்சாதான் தம்பி இந்த ஷார்ட்ல இருக்க, சார் கூட இருக்கேன், அந்த அளவு தான். என்ன பண்ணுறேன்? ஆசை தான், நடந்தா ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி.